Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிகினர் டியூட்டோரியல் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ் பேசிக் நீட், ரிக்யர்மெண்ட், அப்புறம் என்ன சேஃப்டி, இது ரிலேட்டடாக ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருவோம். இந்த 3 வீடியோஸும் பார்க்காதவங்க பிகினர்ஸ் வந்து அந்த 3 வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ பேசிக்காக அது 3 கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னா அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப்ஸ். அதாவது இதான் மெயின் இது. அதாவது நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஃபஸ்ட் நமக்கு தேவையானது என்னது பிட்காயின். ஸோ வந்து நம்ம பிட்காயின் பை பண்ணிக்கணும். இந்தியாவில் பிட்காயின் பை பண்ணுறது கொஞ்சம் இப்போ ரெகுலேட்லி கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ வந்து இப்போ உள்ளதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற சைட்டு இந்த சைட்டு தான் CoinDCS. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிட்காயின் பை பண்ணதும் ஒரு USD காயின் வேறு இப்போ ஃப்ரீயாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்கில் ஜாயின் பண்ணால் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரம் பை பண்ண முடியும் பை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கண்டிஷனுக்கு இந்தியா பொறுத்தவரை பீர் டு பீர் மெத்தட் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி இங்கேயே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணணும். அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் போய்கிட்டு நீங்கள் வந்து ஃபண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி மை பேலன்ஸ் 0ன்னு தான் வரும். அடுத்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா INR வாலெட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மணி சென்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் INR டு வாலெட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க கேட்கும். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துக்கிட்டு ஆட் மணி கொடுத்துட்டிங்கன்னா UPI கோடு வரும். UPIயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆப்லாம் இருக்குன்னா டெஸ்ஸு, BHIM, ஃபோன்பே இந்த ஆப்லாம் மூலமாக உங்களால் UPI ஐடியில் சென்ட் பண்ண முடியும். UPI ஐடியில் மட்டும்தான் சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. IMPS அட்ரஸும் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, கரண்ட் இது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இது எல்லாமே இருக்குது. இதில் நம்ம பண்ண வேண்டிய மெயின் திங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது ரீமார்க்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா UPI கோடில். டெஸ்ட் ஆப்பில் நீங்கள் சென்ட் பண்ணும்போது ரீமார்க்குன்னு பார்க்கலாம். கூகுள் டெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கு. ரீமார்க்குன்னு பார்க்குற இடத்துல என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபீச்சர், ஏதாவது ஒரு எரரோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீமார்க் இருக்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிட்டு இந்த UPI ஐடிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. மினிமம் 1000, மேக்ஸிமம் 50,000 50,000 ரூபாய் வரைக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணோன்னா ஒரு கோடு வரும், ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒரு கோடு உங்களுக்கு ஷோன் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை இதில் என்ட்ரு பண்ணணும். இதில் என்ட்ரு பண்ணிக்கிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 minute லோட் ஆகும். லோட் ஆனது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாலெட் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிரும். இப்போ நம்ம வந்து பிட்காயின் வாங்குறதுக்கு வாலெட் பேலன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பை பண்ணிக்கணும். பை பண்ணது இங்கே பாருங்கள், அதில் கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா பை BTCன்னு இருக்கும். பை BTC இப்போ எந்த ரேஞ்சில் INRல போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,94,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் என்னையுமே வந்து எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கிவிடுங்க. இப்போ உள்ள கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்து பாட்டமில் தான் இருக்குது. கூடி போனால் ஒரு 5,000 ரூபாய் தான் அப் அண்ட் டவுனில் மூவிங்கில் இருக்குது. பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லை லாஸ்ட் 1 month. ஸோ வந்து இப்போ பை பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10,000 ரூபா நீங்கள் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 10,000 ரூபாய் நீங்கள் எங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் காமிக்குது, ஏன்னா நான் இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ அப்படி காமிக்குது. உங்களுக்கு இப்படி காமிக்காது. 10,000 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னா இவ்வளோ அமௌண்ட் BTC நமக்கு கிடைக்கும். ஒரு BTC ரேட்டு இவ்வளோ அமௌண்ட்டு 4,94,000. நம்ம வந்து 10,000 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும், 0.02 BTC. நமக்கு பிகினர்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் வந்து 10,000 ரூபாய் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். 5,000 ரூபாவே போதும். 10,000 ரூபாய்னா ஓகே, ஓரளவு பொறுமையாக கொஞ்ச நாள் இருந்து ட்ரேடிங் கற்றுக்குது வசதியாக இருக்கும். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு 5,000 ரூபாய் வச்சு ட்ரேடிங் பழகிக்கலாம். அடுத்து வந்து 5,000 ரூபாய் வச்சு ட்ரேடிங் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு சூஸ் பண்ணி உங்களுக்கு தக்கன எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வீடியோ அந்த இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லிடுறேன்.
நீங்கள் வந்து லேண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு காயின் வந்து 1-2% அப் ஆனால் கூட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு நமக்கு வந்து ஹை அமௌண்ட் தேவையில்லை. ஸோ வந்து என்றைக்குமே கொஞ்சம் அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 2000 to 5000 ரேஞ்சுக்காவது மினிமம் பண்ணிக்கோங்க. பண்ணி பிட்காயின் வாங்கிக்கோங்க. பை பிடிசின்னு கொடுத்துட்டிங்கன்னா பை ஆகிரும். பை ஆன பிறகு என்ன பார்த்தீங்கன்னா எங்கே வரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஃபண்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துக்கு வரோன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர், இதில் பிடிசின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பை பண்ண அமௌண்ட் வந்துடும். 0.20 வந்துடுமா பிடிசி. நம்ம இப்போ வந்து பிடிசி வாங்கியாச்சு. அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் வேணும். நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, 10+ மேலே. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 6-7 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய எக்ஸ்சேஞ்ச் ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காயினெக்ஸ், இன்னொன்று பினான்ஸ். இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2 லிங்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என் ரெஃபரல் லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரியும் புதுசாக யாரெல்லாம் பிகினர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு உங்கள் மெயில் ஐடி சொன்னாலும். ஸோ வந்து ஃபியூச்சரில் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் ஷேர் பண்ணணும் எதுனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபரல் லிங்க்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நமக்கு இது இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், காயினெக்ஸ், பினான்ஸில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ட்ரேட் பண்ணுறது என்னையுமே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் பண்ணணும். அதுதான் என்னையுமே சேஃப்டி அண்ட் செக்யூர். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து நிறைய காயின்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். நம்ம வந்து எது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எப்படி அங்கே மணி சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதில் எனக்கு அமௌண்ட் இல்லை, அமௌண்ட் இருந்துன்னா உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் மெத்தட் தான். பிட்காயினை சென்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட் வந்து 5 to 10 மினிட் தான் ஆகும். கூடி போச்சுன்னா 1 hour வரைக்கும் எடுக்கும். எந்த வித எதுவுமே இல்லை. இப்போ வந்து இதில் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து விட்ரா கொடுப்போம். ஸோ விட்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன காயின், இந்த சர்ச் பாக்ஸில் பிடிசி, அதாவது பிட்காயினோட சிம்பிள் பிடிசின்னு இது பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இதே மாதிரி பாக்ஸ் எதுக்கு வருது, அட்ரஸ் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்கு. அப்படின்னா என்ன இதுன்னா எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் 2 அட்ரஸ். இந்த 2 அட்ரஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்சேஞ்ச் 2 எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபண்டை கிளிக் பண்ணி பேலன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி வருது. நம்ம என்ன பண்ண போகிறோம், பிடிசி தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ பிடிசி இருக்குதா. நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து நம்ம அங்கே வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் $23 இதில் நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பிடிசி இருக்குன்னு பாருங்கள், 0.0035. $23 நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 1500 வரும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த எக்ஸ்சேஞ்சில். காயினெக்ஸில் தான் நான் மெயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து 2 எக்ஸ்சேஞ்சிலையுமே நம்ம ட்ரேட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற சில காயின்ஸ் வந்து இங்கே இருக்காது, இங்கே ட்ரேட் ஆகிற சில காயின்ஸ் வந்து இங்கே இருக்காது. ஸோ இங்கே உள்ள காயின்ஸை பற்றி நல்லா நியூஸோ இல்லை நல்லா அனௌன்ஸ்மெண்ட்டோ வரும்போது இங்கே உள்ள ப்ரைஸ் அப் ஆகும். ஸோ வந்து நம்ம 2-3 எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது என்றைக்குமே பெட்டர். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், சென்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஐடி ஷோன் ஆகும், பிட்காயின் டெபாசிட் அட்ரஸ். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இல்லை காப்பி அட்ரஸ் கொடுத்தோங்க, இங்கேருந்து தான் சென்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட், இதில் வந்து அவைலபிள் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன 0ன்னு வருது. மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா 0.001. நீங்கள் வந்து இங்கே பை பண்ண அமௌண்ட் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ வந்து இதில் ஒரு அமௌண்ட் இருக்கும், 0.2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா. கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இங்கே இந்த பினான்ஸில் வந்து டெபாசிட் ஆகிரும். இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த பினான்ஸில் காயினெக்ஸில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஆனது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மெயிலுக்கு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பினான்ஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். இல்லைனா காயினெக்ஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். நீங்கள் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா 2 எக்ஸ்சேஞ்சிலையுமே 10,000 டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே உங்கள் விருப்பம். எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகியாச்சு. டெபாசிட் நம்ம பண்ணிடுவோம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு வேலை தெரியலை அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று ஷோன் ஆகும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிளாக் செயின் இதில் உங்களுக்கு அது ரிலேட்டடாக எதுவும் டவுட்னா என்ன வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம பண்ணி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து சென்டுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இங்கே வந்து சென்ட் ஆகிடும். சரி, இப்போ வந்து நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் மணி சென்ட் பண்ணியாச்சு. இதுதான் இன்னைக்குள்ள மெயின் ஸ்டெப்ஸு. நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் மணி சென்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு பிட்காயின் வாங்கிக்கோங்க. பிட்காயின் வாங்கிக்கிட்டு மணி வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. இங்கே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தான் பண்ணோம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன சைட்லாம் ஃபாலோ பண்ணோம், எந்த சைட் நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், மொபைலில் என்ன ஆப்லாம் வச்சுக்கணும், எந்தெந்த இதெல்லாம் நமக்கு ரிக்யர்மெண்ட்டு தேவை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்குறீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குள்ளே தேவையான எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. பிட்காயின் பை பண்ணுறதுக்கு லிங்கு, எக்ஸ்சேஞ்ச் லிங்க் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி வாட்ஸ்அப் குரூப், நம்ம குரூப் லிங்க் இருக்குது. நீங்கள் இது எல்லாமே ஃபைனலாக முடிச்சுக்கிட்டு குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதுக்குள்ள நம்பரும் கொடுத்துருக்கேன். என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் வேறு எதுவும் இது ரிலேட்டடாக டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன மெசேஜ் பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் முடித்த பிறகு நாளைக்கு வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன், எப்படி நம்ம அடுத்து ட்ரைட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட்லி நாளைக்குள்ளாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க பிகினர்ஸ். ஓகே கைஸ், வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. நம்ம குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.